ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. ஏன்னா இது ரொம்ப வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த இதை வந்து தனியாக முதலே 1 ஹவருக்கு முன்னாலே போட்டுட்டேன். அதனால் லாஸ்ட்டு இது வெந்து முடிகிற ஸ்டேஜ். இப்போ வந்து பாலக்கு நல்ல பாலக்கை கிடச்சி. ஸோ பாலக்கை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பாலக்கில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸு நிறைய இது என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து நல்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வாங்கினது. ஸோ இப்போ பாசிப்பருப்பு இருந்தால் பாசிப்பருப்பு நான் வந்து ரெட் மன்சூர் தால் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு 2-3 பல், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இவ்வளோன்னு போட்டு உப்பு, மஞ்சத்தூள் இனி வந்து இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மீன் பீரையும் வச்சிடலான்னா அயலை மீனில் தான் கொஞ்சோண்டு தண்ணி, அதாவது 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நான் போட்டு இதை வேக வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிட்டு இனி இதை வந்து எடுக்க போகிறோம். நம்மளோட பாலக்கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பாலக்கும் நல்லா ரெடியாகி வந்துட்டு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் வரணும். அப்போ தான் நம்ம இன்னும் தாளித்து கொட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா தண்ணி இவ்வளோ தான். நான் வந்து 1 கிளாஸ் வச்சதுக்கு அங்கே பார்த்திங்களா வற்றி வந்துருச்சு. இனி இதை வந்து முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குது மீனுக்கு. நம்ம கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் நாகர்கோவில் பார்த்திங்கன்னா பீச்சு சைடு ஓரம் கடலோர பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கோவிடே வரலைங்க. நான்லாம் மீனே சாப்பிட மாட்டேன். நான் நாகர்கோவில் பொண்ணு தான், ஆனால் மீன் சாப்பிடாமலே இருந்தேன். கோவிடு 3 தடவை எனக்கு அட்டாக் ஆகி 3ஆவது தடவை ரொம்ப சீரியஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா சரி நம்ம உடம்புக்கு ஒமேகா தேவை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் வந்து மீன் அப்பப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் அதுமாதிரி ஹெல்த்தியாக இருங்க. மீன் ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போன் ஹெல்த்துக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது. வெரைட்டி ஆஃப் மீனில் நிறைய குணங்கள் இருக்குது. ஒரு நாள் அதை பற்றி வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மீனில் எவ்வளோ பயன் உள்ளது அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை இனி இவ்வளோத்தையும் தாளித்து அதில் கொட்டிக்கலாம். சிலவங்க வந்து பூண்டு கூட இடித்து போடுவாங்க, அதுவும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம பாலக்கையும் தாளித்து எல்லாம் ரெடியாக்கி வச்சாச்சு. இந்த சைடு சோறு வெந்தாச்சு. இப்போ வந்து ஃபினிஷிங் நம்ம ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷை என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம வேக வச்ச தண்ணி கொஞ்சோண்டு இருக்குல்ல, அதில் நான் வந்து குடம்புளி இருக்குல்ல, இந்த மாதிரி குடம்புளி கிடைக்கும், அதை ஊர்லேருந்து கொண்டு வந்து கழுவிட்டு 2-3 குடம்புளி போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீனை வந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சிருக்கணும். ஸோ அது கூட தேங்காய், சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த சட்டியில் போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மிஸ் பண்ணனால நம்மளோட தேங்காயும் நம்ம வெங்காயம் தான் வேகணும், மற்ற எல்லாம் இப்போ வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ மீன் பேரை ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்தாச்சு. நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறோம். இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.